ஹலோ டிஎம் ஃபேமிலி, வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினமும் மனமும். நான் உங்கள் சௌமியா. இன்றைக்கி நான் வேளச்சேரி கணபதி சச்சிதானந்த ஆசிரமம்ல போயிட்டு இந்த நாராயணியும் வேர்ல்டு ரெக்கார்ட் எக்ஸிபிஷன் பார்த்தேன். நான் நினச்சேன் எனக்கு தெரிஞ்ச வசுமதி பரந்தாமன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா என்னை இன்வைட் பண்ணியிருந்தா. நான் நினச்சேன் நாராயணி அங்கே சாண்ட் பண்ண போகிற போல இருக்குது அப்படின்ட்டு நாராயணி புக்கோடு கிளம்பிட்டேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. அது என்னென்னா, நாராயணியும் ஒரு தசகத்துலேயும் என்ன மூலமோ அந்த மூலத்துக்கு உண்டான அர்த்தத்துக்கு அப்படியே ஒரு தீம் மாதிரி வச்சுருக்கா. இது இத்தனை பேரையும் மோட்டிவேட் பண்ணி இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்த பெருமை திருமதி பிரியா ஐயப்பன் அவர்கள். அந்த மாமி தான் ஆன்லைனில் நாராயணியும் கிளாஸ் எடுத்துட்டு அப்படியே எவ்ரி இயர் ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கா. இது ஃபோர்த் இயர் இந்த மாதிரி ஒரு இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கா. ஒரு தீமுக்கும் ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவள் அந்த தசகத்துக்கு உண்டான தீம் அது அப்படியே நம்மளுக்கு அந்த தசகம் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே தத்துரூபமாக நம்மளுக்கு புரியுது. ஓகே, இந்த தசகத்தில் இந்த தான் சாப்டரில் வருது அப்படின்ட்டு நம்மளும் நாராயணியும் சாண்ட் பண்ணிட்டுருக்கோம். பட் நம்மளுக்கு அதில் உண்டான அர்த்தம் நம்மளுக்கு நான் பொதுவாக சொல்கிறேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் எனக்கு தெரியல. ஸோ அதனோட அர்த்தம் இந்த எக்ஸிபிஷனுக்கு போனதுக்கு அப்புறம்தான் எனக்கு முழுமையாக தெரிஞ்சது. அங்கே நிறைய பேர் கொஞ்சம் நாய்ஸாக இருந்ததுனால சரியாக நிறைய பேரோட இன்டர்வியூ பண்ண முடியல. சில பேரோட வாய்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ உங்களுக்கு அப்படியே நான் அந்த அவளோட வாய்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படியே நான் கொடுக்குறேன். கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும், பட் நம்மளுக்கு காதுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப இனிமையாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். அது இல்லாமல் நான் அவள் 1ஆம் தசகத்துலேருந்து 100ஆவது தசகத்து வரைக்கும் வச்சுருக்கா. பட் என்னால் அப்படி வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா நிறைய பேர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தா. ஸோ என்னால் அந்த 1, 2, 3 அப்படி எடுக்க முடியல. அங்கங்கே எங்கெல்லாம் இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வீடியோ எடுத்துட்டுருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்களும் பார்த்துட்டு அந்த குருவாயூரப்பன் அனுகிரகம் எல்லாருக்கும் கிடச்சி எல்லாருமே சுபீக்ஷமாக இருக்கணும் அப்படின்றது தான் நம்ம டிஎம் சேனலோட நோக்கம். எல்லாரும் பார்த்து அழகாக அந்த பெருமாள் அனுகிரகம் பெறணும். எனக்கு இது இப்படி இருக்கும்னு தெரியல. அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் நிறையா ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்வைட் பண்ணியிருப்பேன். அப்படியும் கொஞ்சம் பேருக்கு சொன்னேன். ஆனால் அவளுக்கு சில சந்தர்ப்பனால் வர முடியல. ஸோ நீங்களும் இப்போ பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். கிரமேண சர்கே பரிவர்தமானே கதாபி திவ்யா சனகாதயஸ்தே பவத்விலோகாய விகுண்டலோகம் பிரபேதிர மாருத மந்திரே ச மனோஜ்ஞனை ஸ்ரேயச கானனாத்யைः அநேகவாபி மணிமந்திரைச்ச அனோபமம் தம் பவதோ நிகேதம் முனீஸ்வரா பிராபுரதோ கக்ஷ்யாः பவதித்ருக்ஷுன் பவனம் விவிக்ஷன் द्वादस्तौ जयस्तान् विजयोऽप्यरुन्दान् तेषञ्च चित्ते पदमानकोपः सर्वं भवत्प्रेरणयैव भूमन् वैकुण्ठलोकानुचितप्रचेष्टकष्टौ इवं दैत्यगतिं भजेतम् इति प्रसप्तौ भवदाश्रितौ तौ हरिस्मतिर्नो स्वितिने मतुस्तान् तदेतजाज्ञाय भवान् वाप्तः सहैव लक्ष्या बहिरम्बुजाक्ष खगेश्वरां सार्पितचाहुबाहु अनभिराममूर्त्या प्रसाद्य गीर्भिस्तुवतो मुनीन्द्र अनन्यनादा वदपार्षदौ तौ संरम्भयोगेन भवस्त्रिभिर्मा उपेतमित्यात्तकृपं न्यगादीः त्वदीयभृत्या वद कस्य पात्तौ सुरारिवीरा उदितौ दितौ सन्ध्यासमुद्भानकष्टचेष्टौ यमौ च लोकस्य यमाविनन्यौ हिरण्यापूर्वकपिसु किलैकः परो हिरण्याक्ष इति प्रतीतः उभौ भवन्नादमशेषलोकं रुषान्यरुन्दां निजमासनन्दौ तयो हि हिरण्याक्षमहासुरेन्द्रो रणाय धावन्नवाप्तवैरी
भवत्प्रियां क्षां सलिले निजभ्य निमज्य चचार गर्वादिनन् गद्वाद्विनदन् गदावान् ततो जले सा सदृशं भवन्तं निशम्य बभ्राम गवेशयं स्वां भक्तैकदृश्य सकृपानिधे त्वं निरुन्धिरोकान् मरुदालये स श्रीहरे नमः। गुरुवायूरप्पा चरणं सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु। अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्तमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमामरोगरासिं निरुन्दिवातालय सवास विष्णो। अस्मिन् परात्मन्ननुपात्मकल्पे त्वमित्तमुत्थापितपद्मयोनिः अनन्तभूमामरोगरासिं निरुन्दिवातालय वास विष्णो। பிரம்மாவுடைய மகன் ஸ்வயம்புமனு, அவருடைய மனைவி சுமதிபா. இந்த தம்பதிகளை அவர் பிரம்மா பூலோகத்துல போய் சிருஷ்டி தொழில பண்ண சொல்லி அனுப்புறாரு. அவ அப்படியே வந்து பார்த்தப்போ பூமியை காணும். அவ மறுபடியும் சத்தியலோகத்துக்கு போய் பிரம்மாட்டம் முறையிடுறா. அப்ப பிரம்மா ஹா விபோ ஜனமஹம்யபிபம் புரஸ்தாத், ஆஹா இந்த வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்கிறப்போ பூமியை மறந்துட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் அவருடைய ஞான திருஷ்டியில தெரியறது, அதாவது ஹிரண்யாக்ஷன்கிற அசுரன் பூமியை கடலுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கா அப்படின்னு தெரியாது. அவர் மகாவிஷ்ணுகிட்ட போய் பிரார்த்திக்கிறார், இந்த மாதிரி நீங்க தான் பூமியை மீட்டு தரணும் அப்படின்னு கேட்கிறார். அங்குஷ்ட மாத்திர ஒரு வெறும் கட்ட விரல அளவுடைய ஒரு சின்ன பன்றியா பிரம்மாவோட மூக்கிலேருந்து வரார் மகாவிஷ்ணு. அதுக்கப்புறம் அவர் ராமியாத்துறைங்குலம் விங்கிலங்களும் முதலைகளும் வாழக்கூடிய கடல்ல போய் தேடி பார்க்கிறார். அதுக்கப்புறம் அவர் கடலுக்குள்ள குதிச்சு பார்த்தப்போது ரசாதனம்ங்கிற இடத்துல பூமி இருக்கிறது அவருக்கு தெரியாது. அங்கேருந்து பூமியை இந்த தசகம் 12வதுக்கு இந்த அர்த்தம் வராக அவதாரம். பூமியாவது தூக்குனதாவது விளையாடாதீங்க நாரதரையா. நாரதர் சொன்னாரு, இல்ல இல்ல வேணா நீயே வந்து பாரு. சரி கதையோட வெள்ள வந்தேன். அப்புறம் வராக்கூட்டிய பார்த்து அவன் சொன்ன, என்ன இது காட்டு பெருக மாதிரி இருக்கே. அப்புறம் சண்டைக்கு இத பார்த்து வராக்கூட்டி கதை எடுத்துட்டு சண்டைய போடுறதுக்கு வர. 2 பேர் சண்டை போட்டு இருக்கே. வராக்கூட்டி ஒரு கதை கடல்ல விழுந்துருது. இப்போ அவரோட சக்கரத்தை இருக்கிறார். ஹிரண்யாட்சன் அவனோட சூழத்தை இருக்கிறார். 2 பேரும் சண்டை போட்டு இருக்கச்சு பிரம்மா வந்து பிரார்த்திக்கிறாரு, இந்த விளையாட்டுலாம் கொஞ்சம் எடுத்துட்டு இந்த அசுரனை சந்தியா காலத்துக்குள்ள ஸ்நானம் பண்ணிடுங்க. இப்போ வராகூட்டி வந்து ஹிரண்யாட்சனை வதம் பண்ணிடுறாங்க. பூமாதேவியை அவரை நடிச்சு அப்புறம் இதுதான் ஹிரண்யாட்சன். அவர் வரம் கொடுக்கிறார். தன் கையால தான் அவருக்கு சாப விமோச்சனம். கத்தவீரியாஜ் 1000 கைகள் கொண்ட பராக்கிரமசாலி. ராவணனையே வாட்டி எடுத்து சண்டை போட முடியாம பண்ணிடுறாங்க. அப்போ இந்த கத்தவீரியாஜன் ஒரு வாட்டி காட்டுல வேட்டையாடும் போது இந்த காமதேனுவை பார்த்துட்டு அதை எடுத்துன்னு போனோம் குட்டியோடன்னு ட்ரை பண்றான். அதுக்கு முன்னாடி ரேணுகா தேவிக்கும் அந்த சொல்ல வந்துட்டு ரேணுகா தேவிக்கும் ஜாமதக்னிக்கும் பரசுராமர் 6வது குழந்தைய தத்தாத்திரியாவை வளர்க்குறேன். அப்போ ஒரு வாட்டி ரேணுகா தேவி இந்த குடத்துல தான் தண்ணி எடுத்துன்னு போவான். ஒரு வாட்டி அந்த மண் குடம் சரியா அமையல. அவள் அம்மா எதுவும் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவள் அப்பா வந்து தலையை போராட்டமும். அதுக்கப்புறம் இந்த கத்தவீரியார் வரதுக்காக அவர் எல்லா கலைக்கும் கற்றுக்கிறார். 14 வயசுல எல்லாம் சிவதனுசு கிடைக்கிறது, கோடாரி கிடைக்கிறது, நிறைய தவம்லாம் பண்ணிட்டு. ஒரு வாட்டி அவங்க வந்து இந்த பசுவெல்லாம் கிடைக்கிறது. அவள் அப்பா சொல்கிறார்,
மாட்டேன், அம்மாவோட தலையை வெட்டிட்டு ஓடி போயிடலாம். அவர் சொன்னார், நீ போய் சத்திரிய வம்சத்தை அழிச்சுட்டு வந்து, அதனால பின்னாடியே போய் சத்திரியங்கள் எல்லாரையும் அழிச்சுட்டு அதை வந்து கோடாரியை வச்சு அப்புறம் அவர் வந்து தப்பு பண்ணிட்டேன்னு தெரிஞ்சு இவன் வந்து அவருக்கு தான் விஷ்ணு தான் அப்படி வந்திருக்காருன்னு தெரிஞ்சு சரணம் அடைஞ்சு அவனுக்கு வந்து சாப விமோசனம் கிடைச்சிருது. அவர் வந்து பரசுராமர் வந்து ஜாமத்து கோகர்ணம்ன்ற இடத்துல போய் கவுன் பண்ணுறது. அப்போ அந்த கோகர்ணமே பிரளயம் வந்து மூடிடுறது. அவர் கையில் இருக்க கோடாரியை வச்சு கேரளா இது அமிர்த எடுத்தார். அதனால கேரளாவில் வந்து பரசுராமர் சேர்த்தமே இருக்குது. அம்மா ரெண்டு குழந்தைகளுக்கும் அங்கே தான் சேர்த்தமே பரசுராமர் செய்யாது. அப்புறம் வந்து ஜனந்தக பந்தகம்னு ஒன்று, சனந்தக பந்தகம்னு கேரளாவில் அங்கே தான் போய் அவர் பாப விமோசனத்துக்காக இன்னும் கூட அந்த மொழிலாம் இருக்காங்க. அங்கே போய் பாப விமோசனத்துக்காக எல்லாரும் ப்ரே பண்ணுற இடமும் இருக்குது. கேரளாவில் வந்து பரசுராமர் போய் ஷேர் பண்ணி அதுதான் இதை பற்றி ரிஃபெக்ட் பண்ணிட்டு வந்து நிறைய அசுராலெல்லாம் வதம் பண்ணிடுறாரு பெருமாள்னா. அப்படியும் காலநேவி போனவாள்லாம் நிறைய பேர் நெஞ்சு திருப்பியும் அசுராலாவே பிறக்கிறான். அவளோட பூமியில் அவளோட பாரம் தாங்காமல் பூமாதேவி வந்து பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்ட்டு. தேவர்கள் எல்லாமும் கேளுங்க அப்படிங்கிறான். தேவர்கள் எல்லாமும் எல்லாருமா சேர்ந்துன்னு முறையிட போகவே அப்போ வந்து பார்க்கடல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கடலில் போய் கேட்டாக்க பெருமாள் வந்து பிரம்மதேவர்கிட்ட சொல்கிறார், நான் வந்து யாதவ குலத்தில் பிறக்க போகிறேன், நான் இந்த இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் அப்படின்ட்டு. அவள்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறா. தேவகி வசுதேவர் கல்யாணம் ஆகுது. தேர் ஓட்டின்னு வரான் கம்சன். இங்கே அசரீரி கேட்கறது, இந்த மாதிரி தேவகியோட 8வது குழந்தை கொண்டுடணும்னா வெட்டுறதுக்கு போகிறான். அப்போ வந்து வசுதேவர் கெஞ்சனர், நான் எல்லா குழந்தைகளையும் உனக்கு கொடுத்து விடுறேன் அப்படின்னுட்டு. முதல் குழந்தை கொடுக்கும்போது கொல்லலை. அப்போ வந்து நாரதரை விட்டு பெருமாளே அனுப்புறாரு இந்த மாதிரி. ஏன்னா திங்ஸ் ஹேஸ் டு ஹேப்பன் இல்லையா, தட் வே. அதனால பெருமாள் வந்து நாரதர் மூலமா சொல்லி அனுப்புறாரு, இந்த மாதிரி டெஃபினட்டா வதம் பண்ணுவேன்னு சொல்லணும். அப்பதான் ஆரம்பிக்கிறான் அவன் வந்து ஃபுல்லா அந்த யாதவ குலத்தை துரத்துறதுக்கும் எல்லாரையும் வதம் பண்றதுக்கும். 7வது கர்ப்பத்தை மாத்துறாரு பலராமர் வந்து தேவகி வயத்துலேருந்து ரோஹிணி வயத்துக்கு மாற்றிடுறாரு லோகமாயாமலம். 8வது கர்ப்பமா பெருமாளே வந்துடுறாரு. அண்ட் இங்கே வந்து இந்த தசகம் 38 நான் சத்துர்புஜத்தோட பெருமாள் வரார். ஸோ அப்போ வந்து அம்மா சொல்கிறா, நீ 4 கையோட இருக்கியடா, 2 கையோட இருடா அப்படின்ற. உடனே அவர் 2 கையை மறைச்சிக்கிறான். ருக்மிணிக்கு சிசுபாலனோட விவாகம் பண்ணலான்னு சொல்லி ருக்மிணியோட அண்ணா ருக்மி விவாகம் பண்ணலாம் நிச்சயம் பண்ணியிருப்பார். ஆனால் ருக்மிணிக்கு அதில் விருப்பமே கிடையாது. இதுக்கு முன்னாடி தசகத்தில் தான் தூது அனுப்பியிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து துர்க்கை கோயில் வாசலில் இந்த நேரத்தில் நான் இருப்பேன், நீ இருந்தால் நான் உங்க கூட வந்துடுறேன், இல்லைன்னா அந்த இடத்துல என்னோட உயிரை திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி துர்க்கை கோயில் வாசலுக்கு போகிறாங்க, துர்க்கையை வணங்குறாங்க. வணங்கிட்டு வெளியில் வரும்போது கிருஷ்ணர் கரெக்டாக தேரோட காத்துட்டு இருக்காரு. நீ சொன்ன மாதிரியே நான் வந்துட்டேன், நம்ம விவாகம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ந்துட்டு போறாரு. கவர்ந்துட்டு போற வழியில ருக்மிணியோட அண்ணா ருக்மி வந்துடுறாரு. போர் புரியுதாரு, என் தங்கையை நீ எடுத்துட்டு போக கூடாது, ருக்மிணிக்கும் சிசுபாலனுக்கும் மட்டும்தான் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. போர் நடக்கும்போது என்ன ஆகுது, கிருஷ்ணரை வெல்ல முடியலன்னு தெரிஞ்ச உடனே என் தங்கைக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொல்லி கிருஷ்ணரை தாக்குறதை விட்டுட்டு ருக்மிணி தாக்க போவார். அதை பார்த்த உடனே கிருஷ்ணர் கோவம் வந்து சுதர்சன சக்கரத்தை எய்து விடுவார், அதை அப்படின்னு சொல்லி. ஆனா ருக்மிணி கெஞ்சி கேட்கவே என்ன ஆகுது, சரி அண்ணனை மன்னிச்சு விடுறேன், ஆனா அவனுக்கு தண்டனைன்னு ஒன்று கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு அரசனுக்கு தான் மகுடம் பறி போறதும் உயிர் பறி போறதும் ஒண்ணுதான் சொல்லி அவனுடைய சூசன சக்கரத்தால அவரோட மகுடத்தை தட்டி விட்டு கேசத்தை பறிச்சிடுறாரு, மொட்டை அடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறார். தசகம் 79 ருக்மிணி கல்யாணம். ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா அதோடு. கோபர்கள் கூட விளையாடிட்டு இருக்கும்போது அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவன் கோபர்கள் எல்லாம் கொண்டு போய் அந்த குகைக்குள்ள அடைச்சி வச்சிடறான். அது தெரிஞ்ச கிருஷ்ணர் வந்து குகையை திறந்து வர்றாரு. கோபர்கள்லாம் குகையிலேருந்து வெளியில வர்றாங்க. அந்த இடத்துல வியோமோசனை வதம் பண்ணிடுறாரு. கிருஷ்ணரை வந்து எல்லாரும் கேசவன் கேசவன் கொண்டாடுற மாதிரி நம்மளும் துளசி போட்டு கேசவா கேசவான்னு கொண்டாடலாம். கேசவா 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 துளசி கேசவா கேசவா. கண்ண
கண்டே உனதழகை கண்ணார கண்டு கழித்தேன் परिमळ अमकायताच तुझे नाम घोड किती देव आम्ही वाचे चंदनाच परिमळ अमकायताच तुझे नाम घोड किती देव आम्ही वाचे चंदनाच परिमळ अमकायताच आमाकायताच चंद्र सूर्य प्रकाशत आमाकायताच चंद्र सूर्य प्रकाशत होय वाच शुद्ध स्वच्छ तुझे नाम लेता आमाकायताच चंद्र सूर्य प्रकाशत होय वाच शुद्ध स्वच्छ तुझे नाम लेता चंदनाच परिमळ अमकायताच विठेवर थे बुली कर उभा तोच राय विठेवर ते बुली कर उभा तोच राय ढास मने मणी हात विठा हरी वाट पाये विठेवर ते बुली कर उभा तोच राय दास मने मणी आठ विठा हरी वाट पाये चंदनाच परिमळ अमकायताच तुझे नाम घोड किती देव आम्ही वाचे चंदनाच परिमळ अमकायताच ராதாகிருஷ்ணன் என்ன அழகா அந்த குழந்தை அப்பாருக்கு பாடியிருக்கேன். இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இவ பள்ளிக்கரணையில நாராயணம் பண்ணிட்டு இருக்கான். பிகாஸ் வி ஹேவிங் மெட் பிஃபோர். ஆனாலும் எங்கேருந்தாலும் எழுத்துட்டு வந்து நாராயணிங்கிற ஒரு நூல்ல வந்து இங்க கொண்டு வந்து நிறுத்தினார். யார் முகம் தெரியாத நட்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி முகம் தெரியாத சஜ்ஜனாஸ் ரொம்ப சந்தோஷமா பாடி பாடி நம்மளை கலக்க வைக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்ம அந்த மோஸ்ட் அவைட்டிங் வேர்ல்ட் ரெக்கார்டு இப்போ டாக்டர் செல்வராஜ் வந்து யூ ஸ்டார்ட் டிஸ்ட்ரிபியூட்டிங் த சர்டிஃபிகேட்ஸ். அவர் வந்து ஃபுல்லாக அட்ஜுடிகேட் பண்ணியிருக்காரு அவர் பேனலோட வந்து. ஸோ உங்களுக்கு தசகம் நம்பரில் தான் கால் அவுட் பண்ணுவோம். ஸோ தசகம் 1லேருந்து அப்படியே நீங்கள் இங்கே வந்து இருந்தீங்கன்னா இட் வில் சேவ் அவர் டைம். சின்ஸ் 104 பேர் இருக்கும், அதனால 1 2 3 மாதிரி அழகாக இங்கே வந்து நின்றுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வெளில வரதுக்கு. இப்படியே 1 2 3 இப்படி லைனாக போயிடும்.